வெல்கம் டு குட்டி ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இது போல் லிஸ்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்குரிய ஷார்ட்கட் கீ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டில் புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணி போடும்போது அதை ரீட் பண்ணி பார்க்குறவங்க ஃபஸ்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த புல்லட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸாக நம்ம டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, எந்த வேர்ட்ஸுக்கு புல்லட்டிங் பாயிண்ட் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன் பை ஒன்னாக இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் இந்த 3 பட்டனையும் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. 3 பட்டனையும் ஒரே டைமில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் இன்சர்ட் ஆகிடுச்சு. இது இது மாதிரி லிஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும்தான் கிடையாது, ஒரு சென்டென்ஸாக நம்ம புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த பேராகிராஃப் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எந்த பேராகிராஃபில் நமக்கு புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் வேணுமோ அந்த லைன்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டென்ஸ் பாயிண்ட் வைஸாக இருக்கிற சென்டென்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அதே போல் கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் இந்த 3 பட்டனையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே போல் சென்டென்ஸ்லேயும் புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.